நம்ம இடத்துல ஒரு சகோதரி பசியாற்றும் பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த ரமலான்ல 500 பேருக்கு தொடர்ந்து சஹர், இஃப்தார், இடையில ஜூஸ், வடைன்னு அத்தனை பணிகள்லையும் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவங்க செய்கிறது வேற. என்னால் முழுசாக ஃபண்ட்ரைஸ் பண்ணி செய்ய முடியுங்கிறது வேற. ஆனால் ஃபண்ட்ரைஸ் பண்ண முடியும் நம்பி செய்கிற போது கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டாக் வரும். வார்த்தை, சிஸ்டர் எனக்கு இந்த கடனை அடைச்சா தான் பெருநாளைக்கே நகர முடியும், பெருநாளை கொண்டாட முடியுங்கிற நிலைமை இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா, கடைசி 1,00,000 ரூபா பேலன்ஸில் நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அனுப்பின லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும், மளிகை கடைக்கு, கறிக்கு, காய்கறிக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பின லிஸ்ட்டை பார்க்கும்போது கறிக்கு, காய்கறிக்கு ஒவ்வொன்றுக்குமான விஷயங்கள் அதெல்லாம் பேலன்ஸை ஒப்படைக்க வேண்டியிருக்குது. எனவே இந்த பொறுப்பு நம்முடையது. இவங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்து, இப்போ சமைக்கிறவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தோம், பார்சல் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம், அதை கழுவி போட்டவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தோம். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே தாங்களாகவே செஞ்சாங்க. சம்பளம் இறைவன் தான் தர முடியும்னு நம்பி இருக்கிற அவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸில் கிடைச்ச எல்லா வருமானத்தையும் போட்டு அவங்க சொன்ன கணக்குப்படி 7,00,000 ரூபா வரைக்கும் வருது கணக்கு. மிகப்பெரிய பணி. அதுவும் மழை, கடுமையான மழை. அந்த வீடியோஸ்லாம் அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. கடுமையான மழை. அந்த மழையிலையும் காலையில் நினச்சிக்கிட்டு சாப்பாடு வாங்க வர்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உணவு தேவை அங்கே இருக்குது. நோன்பு வைக்கணும், இந்த உணவு தான் நமக்கு அப்படின்னு வரக்கூடிய அந்த மக்களுடைய கடினங்கள், அவங்களோட கடினங்களில் பொறுப்பெடுத்துக்கிட்டு இவங்க சமைச்சு கொடுத்த அந்த பணி இந்த கடைசி 1 லேக்கை நிறைவு செய்யணும். இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கக்கூடியவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க, இந்த கடனை நம்ம அடைச்சு கொடுப்போம். இறைவன் நமக்கான பாவங்களை அவன் மன்னிப்பான், சிறந்த வெற்றியை தருவான். எனவே இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கடனையும் அடைச்சது மட்டும் இல்லாமல் இதை சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கான கிஃப்டையும் நம்ம சேர்த்து அனுப்பி வைப்போங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.